அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அங்கே இருக்கக்கூடிய ஹார்வர்ட் உள்ளிட்ட முக்கியமான சர்வதேச பல்கலைக்கழகங்களுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்துட்டுருக்காரு. இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகனுக்கு சீட்டு தர மறுத்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு ட்ரம்ப் ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்காரு. இந்த நடவடிக்கை பாய இதுதான் காரணமா அப்படின்ற பகீர் புகாரும் தற்போது வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது குறித்த பரபரப்பான முழுமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸோடு இன்னும் பயனுள்ள ஆன்மீக தகவல் மற்றும் ஜோதிட கணிப்புகளையும் உங்களால் தெரிந்து கொண்டு உடனுக்குடன் பலன் பெற முடியும். சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அங்கே இருக்கக்கூடிய ஹார்வர்ட் உள்ளிட்ட முக்கியமான சர்வதேச பல்கலைக்கழகங்களுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்துட்டுருக்காராம். இதற்கிடையில் அவருடைய மகன் பரோன் ட்ரம்பிற்கு சீட் மறுத்ததாலேயே ஹார்வர்ட் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களுக்கு எதிராக ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்ததாக இணையதள தகவல்கள் பரவி வந்துட்டுருக்கு. அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் சர்ச்சை நடவடிக்கைகளுக்கு பெயர் போனவர் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் தற்போது அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களுக்கு எதிராக நடவடிக்கைகளையும் எடுத்து வந்துட்டுருக்காரு. பல்வேறு காரணங்களை சொல்லி இந்த பல்கலைக்கழகங்களுக்கு எதிராக ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்து வருகிறாரு அப்படின்னு நான் சொல்லணும். அதிலும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு எதிராக ட்ரம்ப் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தார். பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தவறியதாக சொல்லி முதல்ல ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு போகக்கூடிய ஸ்காலர்ஷிப்பை ட்ரம்ப் நிறுத்தியிருக்காரு. பிறகு அங்கு வெளிநாட்டு மாணவர்களை சேர்க்க தடையும் விதித்திருக்காரு. ட்ரம்ப் அரசின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் நீதிமன்றத்திற்கு போய் தடை வாங்கிவிட்ட போதிலும் இருதரப்பிற்கும் இடையே மோதல் தொடர்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஹார்வர்ட் மட்டும் இல்லாமல் கொலம்பியா ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகங்களுக்கு எதிராகவும் ட்ரம்ப் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லப்படுது. இந்த பல்கலைக்கழகங்களுக்கு செல்லும் பெரடல் அரசின் மானியங்களை நிறுத்துவதாக ட்ரம்ப் அரசு மீது குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. இதற்கிடையில் ட்ரம்பின் இளைய மகனான பரோன் ட்ரம்பிற்கு ஹார்வர்ட் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்கள் சீட் தரவில்லை என்றும் இதன் காரணமாகவே ட்ரம்ப் அந்த பல்கலைக்கழகங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் 8 புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் இணைந்து ஐவி லீக் என்ற கூட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க. இதில் ஹார்வர்ட், கொலம்பியா, ஸ்டான்போர்ட், ப்ரவுன், கார்னெல், டார்ட்மவுத், பென்சில்வேனியா பல்கலைக்கழகம், பிரின்ஸ்டன், ஏல் பல்கலைக்கழகம் ஆகிய பல்கலைக்கழகங்கள் இருக்குங்க. இதில் பரோன் ட்ரம்ப் சில பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பித்ததாகவும் இருந்தாலும் அவருக்கு சீட் தர மறுத்ததாகவும் கூறப்படுது. அமெரிக்காவின் ஜனநாயக கட்சி எம்பியான ஷெல்டன் ஒயிட் ஹவுஸ் என்பவரும் இந்த விவகாரத்தை எழுப்பியிருக்கிறார். கொலம்பியா மற்றும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகங்கள் பரோன் ட்ரம்பிற்கு சீட்டை நிராகரித்ததாகவும் இதன் காரணமாகவே ட்ரம்ப் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கார். மூத்த எம்பியான ஷெல்டன் ஒயிட் ஹவுஸே இந்த குற்றச்சாட்டுக்களை வைத்தால் பலரும் இந்த விவகாரத்தில் எழுப்பியிருக்காங்க. இதனால் காட்டு தீ போல இது வெடிச்சிருக்கு. பையனுக்கு சீட் கொடுக்க மறுத்ததற்கு எல்லாம் நடவடிக்கை எடுப்பதை ஏற்க முடியாது என்றெல்லாம் நெட்டிசன்கள் தெரிவித்திருக்காங்க. ஐவி லீக் கீழ் வரக்கூடிய சில பல்கலைக்கழகங்களுக்கு பரோன் ட்ரம்ப் விண்ணப்பித்ததாகவும் அவரது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் பலரும் பதிவிட்டிருக்காங்க. இது பூதாகரமாக வெடித்த நிலையில் ட்ரம்பின் மனைவி மெலனியா ட்ரம்ப் தரப்பு விளக்கம் கொடுத்திருக்கு. பரோன் ட்ரம்ப் குறித்து இணையதள பரவும் தகவல் உண்மைக்கு புறம்பானது என்றும் மெலனியா தரப்பு தெரிவித்திருக்காங்க. பரோன் ஹார்வர்டுக்கு விண்ணப்பிக்கவில்லை அப்படின்னும் அது குறித்து பரவக்கூடிய தகவல் முற்றிலும் தவறானது அப்படின்னும் மெலனியா ட்ரம்பின் தகவல் தொடர்பு இயக்குனர் நிக்கோலஸ் கிளம்மன்ஸ் தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் மெலனியா தரப்பு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு மட்டும்
மட்டுமே விண்ணப்பிக்கவில்லை என்பதை விளக்கத்திலையும் கூறியிருக்காங்க. இதர ஐவி லீக் பல்கலைக்கழகங்களுக்கு பரோன் விண்ணப்பித்தாரா என்பது குறித்து எந்த ஒரு தகவலையும் கூறவில்லை அப்படின்னு நெட்டிசன்கள் கூறி வந்துட்டுருக்காங்க. மறுபுறம் இந்த விவகாரத்தில் ட்ரம்ப் தரப்பு எந்த ஒரு விளக்கத்தையும் அளிக்கல. பையனுக்கு சீட் கொடுக்க மறுத்ததற்கு எல்லாம் நடவடிக்கை எடுப்பதை ஏற்க முடியாது என்றெல்லாம் நெட்டிசன்கள் தெரிவித்திருக்காங்க. ஐவி லீக் கீழ் வரக்கூடிய சில பல்கலைக்கழகங்களுக்கு பரோன் ட்ரம்ப் விண்ணப்பித்ததாகவும் அவரது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் பலரும் பதிவிட்டிருக்காங்க. இது பூதாகரமாக வெடித்த நிலையில ட்ரம்பின் மனைவி மெலனியா ட்ரம்ப் தரப்பு விளக்கம் கொடுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பரோன் ட்ரம்ப் குறித்து இணையத்தில் பரவக்கூடிய தகவல் உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு மெலனியா தரப்பு தெரிவித்திருக்காங்க. பரோன் ஹார்ட்வர்க்கு விண்ணப்பிக்கவில்லை அப்படின்னும் அது குறித்து பரவக்கூடிய தகவல் முற்றிலும் தவறானது அப்படின்னும் மெலனியா ட்ரம்பின் தகவல் தொடர்பு இயக்குனர் நிக்கோலஸ் கிளமன்ஸ் தெரிவித்திருக்கார். அதே நேரம் மெலனியா தரப்பு ஹார்ட்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு மட்டும் விண்ணப்பிக்கவில்லை என்பதை விளக்கத்திலும் கூறியிருக்கார். இதர ஐவி லீக் பல்கலைக்கழகங்களுக்கு பரோன் விண்ணப்பித்தாரா அப்படிங்கிறது குறித்து எந்த ஒரு தகவலையும் சொல்லல. மறுபுறம் இந்த விவகாரத்தில் ட்ரம்ப் தரப்பு எந்த ஒரு விளக்கத்தையுமே அளிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் படிக்கக்கூடிய இந்தியர்கள் உள்பட வெளிநாட்டு மாணவர்களுக்கு எதிராக ட்ரம்ப் நிர்வாகம் கடந்த சில காலமாகவே தீவிர நடவடிக்கையை எடுத்து வந்துட்டுருக்கு. இதனால் பலாயிரம் மாணவர்கள் நாடு கடத்தப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருந்துச்சு. இந்த சூழலில் ட்ரம்பின் நடவடிக்கைகளுக்கு கடிவாளம் போடக்கூடிய வகையில் அமெரிக்க நீதிமன்றம் முக்கியமான உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அங்கு குடியேறியவர்களுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். முதல்ல அவர் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை மட்டுமே குறிவைத்து நடவடிக்கை எடுத்திருந்தார். ஆனால் தற்போது ட்ரம்ப் அரசு சட்டப்பூர்வமாக குடியேறியவர்களையும் கூட குறிவைத்து நடவடிக்கை எடுத்து வருகிறார். இதில் பெரிதும் பாதிக்கப்படுவது வெளிநாட்டு மாணவர்கள் தான். எங்கு தங்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமோ அப்படின்ற அச்சத்திலேயே அமெரிக்க மாணவர்கள் இருக்காங்க. இதற்கிடையே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சர்வதேச மாணவர்கள் குறிப்பாக இந்தியா மாணவர்களுக்கு நிம்மதி தரக்கூடிய உத்தரவை அமெரிக்கா பெரடல் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கு. அதாவது அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய பலாயிரம் வெளிநாட்டு மாணவர்களின் விசாக்களை ரத்து செய்து அவர்களை நாடு கடத்த ட்ரம்ப் நிர்வாகம் முயன்ற நிலையில் அதை நிறுத்த அமெரிக்க பெரடல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க. கலிபோர்னியாவின் வடக்கு மாவட்ட நீதிமன்றத்தின் நீதிபதி ஜெஃப்ரி வைட் இந்த உத்தரவை பிறப்பித்தார். ட்ரம்ப் நிர்வாகத்தின் நடவடிக்கைகள் சட்டவிரோதமானவை அப்படின்னும் அவை விதிகளை சீர்குலைக்கும் வகையில் இருக்கிறதாகவும் அவர் கண்டனம் தெரிவித்திருக்கார். அமெரிக்க மாவட்ட பெரடல் நீதிமன்றம் தனது 21 பக்க தீர்ப்பில் ட்ரம்ப் நிர்வாகத்தை மிகவும் கடுமையாக விமர்சித்திருந்தார். அமெரிக்க பெரடல் அதிகாரிகளின் நடவடிக்கைகள் சர்வதேச மாணவர்களுக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதாக காட்டமான கருத்துக்களை கூறியும் இருக்கிறார். இது ட்ரம்ப் அரசுக்கு வைக்கப்பட்ட மிகப்பெரிய செக்காக பார்க்கப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நாடுகளில் இருந்தும் அமெரிக்காவுக்கு மாணவர்கள் படிக்க போகிறாங்க. அவர்களுக்கு மாணவர்களுக்கான F1 விசா வழங்கப்படுது. ட்ரம்ப் நிர்வாகம் இந்த F1 விசா வைத்திருப்போருக்கு எதிராகத்தான் நடவடிக்கைகளை எடுத்து வந்துட்டுருக்காரு. அவர்கள் ஏதாவது சிறு விதி மீறலில் ஈடுபட்டாலும் அவர்களின் விசாவை ரத்து செய்து நாடு கடத்தலில் ஈடுபட்டிருக்காங்க. விதி மீறல் மட்டும் இல்லை, போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவே சொல்லவும் படுது. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் தவறாக கைது செய்து நீதிமன்ற நடவடிக்கை இல்லை அப்படின்னா அவர்கள் குற்றம் செய்யலை அப்படின்னே அர்த்தம். ஆனால் அவர்கள் மீதும் கூட ட்ரம்ப் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வந்துட்டுருக்காங்க. இதுபோல் இந்தியர்கள் உள்பட 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லணும். அவர்களுக்கு நீதிமன்ற உத்தரவு நிம்மதி தருவதாகவே இருக்கும். மேலும் அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் உடனும் கூட ட்ரம்ப் நிர்வாகம் மோதல் போக்க கொண்டிருக்கிறாங்க. சமீபத்தில் தான் ட்ரம்ப் அரசு பார்த்தோம் அப்படின்னா தற்போதைய நிலையில் மாணவர்களுக்கு பரிமாற்ற திட்டத்தின் சான்றிதழை திடீரென ரத்து செய்திருந்தது. அதாவது சர்வதேச மாணவர்களை சேர்ப்பதற்கான பல்கலைக்கழகத்தின் அதிகாரத்தை பறிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அங்கு இருக்கக்கூடிய சர்வதேச மாணவர்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். ட்ரம்ப் நிர்வாகத்தின் நடவடிக்கைக்கு எதிராக ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்காங்க. இந்த நேரத்தில் அமெரிக்க மாவட்ட நீதிமன்றமும் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது.
வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.